என்னால் என்கேஜ்மெண்ட் மாதிரி செய்ய முடியுமான்னு தெரியல மாமா. செஞ்சாலும் சில பேருக்கு பிடிக்காது. ஒருவேளை அவங்க தான் வேண்டிக்கிட்டாங்களோ என்னவோ நான் செய்யக்கூடாதுன்ட்டு. நாங்கள் வேண்டிக்கிட்டோம். அதனால அவங்க அம்மா பிள்ளையே கூப்பிட்டு போங்க. அவங்க இஷ்டத்துக்கு செய்யட்டும். அவங்க மருமகளுக்கு என்னென்ன தோணுதோ. அது அப்பவே விளையாட்டுக்குன்னு சொல்லிட்டேன். புரியுது, இருக்கும் இதனாலதான் இருக்கும் நினைச்சேன். பாடுறா இவங்கள. ஆமா இல்ல ஆமாடி தங்க, நீ செய்யாத, நீ சொன்னி என்கிட்ட. அதுக்குள்ள இந்த கதையெல்லாம் ஒப்பிச்சாச்சு. சொன்னலன்னா பார்த்துக்கணும். என்ன கல்யாணம் பண்ணுமா? அவங்க கிடக்கலானுங்க, நீ பண்றதா என் கல்யாணத்துல என்ன? ஓகேண்ணா. என்னது குமாரி அவன் கல்யாணத்துக்கு செய்வா, என் கல்யாணத்துக்கு செய்வா, அவன் கல்யாணத்துக்கு செய்வாளா? விட மாட்டேன். கூட பேசுறோம். சரி சாரி, இங்க வாயேன். நம்ம வலிக்குமா மாமா? நீ வலியோட இருக்க, நெளிஞ்சுக்கிட்டே இருக்கவா? மூஞ்சி ஒரு லட்சம் கூப்பிட வேண்டியது. அப்புறம் கிட்ட கூப்பிட்ட உடனே அவங்க மூஞ்சி ஞாபகம் வந்துடும். ஒண்ணு திட்ட வேண்டியது தாவியல். தனியா அந்த நிம்மதியா இருக்கு. வாடி ஏன்டி இப்ப படுத்துற? நீயும் இப்ப படுத்துறடி என்ன? அது மட்டும் புரிஞ்சுக்கோ. இருக்கக்கூடாது. அப்ப சரி, நம்ம அமுச்சு விட்டுருவோமா அவங்களுக்கு? என்னப்பா அதிசயமா வந்துட்டீங்க, கூப்பிட்ட கூட வர மாட்டீங்க? குடும்பமா என்ன எங்கேயும் நீங்க கூப்பிட போறீங்க? ஹாய் பேபி. பேசாத. நான் ஏன் பேசக்கூடாது? என்னப்பா என்னாச்சு, நீ இப்படி பேசல? இருக்கட்டும்ப்பா, நாங்களாம் எந்த ரேஞ்சில் இருக்கோம் தெரிஞ்சு. அதானே, நாங்களாம் யாரு, எங்களை எந்த அளவுக்கு வச்சிருக்கீங்கன்னு தெரிஞ்சிச்சு. நான் பெத்ததுன்னு ஒண்ணு இருக்குமே, எங்க அது ஆளை காணும்? அவங்க மேரேஜ் ஷாப்பிங் போயிருக்காங்க. கல்யாண ஷாப்பிங். இந்த சூழ்நிலையில கல்யாண ஷாப்பிங் போயிட்டாங்க அவங்க. வாங்க பேபி வாங்க. வாங்க வந்து உட்காருங்க. ஃபர்ஸ்ட் உட்காரு. இல்ல எங்களை வேண்டாம்னு நினைச்சிட்டீங்கல்ல. பையன் அப்படி சொல்றேன். ஒருத்தி ஒரு வாரத்துக்கு மேல ஹாஸ்பிட்டல் இருந்திருக்கா. உழைப்பாளா சாவாலான்னு தெரியாத அளவுக்கு இருந்திருக்கா. அது எனக்கு சொல்லணும் கூட தோணல. ஒருத்தி எவனோ ஒருத்தன் இடிச்சு போட்டு குத்துயிரும் கோயிலுமா ஆக்கி விட்டுருக்கான். அதுவும் நீங்க என்னன்னு கண்டுக்கல. உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? வீட்டுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் போற அந்த டாக்டர் தம்பி அவர் தான் சொன்னாரு. சொல்லும்போது தூக்கி வாரி போட்டுருச்சு. எதுவுமே தெரியலையேன்ட்டு. ராஜான வரைக்கும் அவருக்கு அதை தெரிஞ்சிருக்கு, ஆனா எங்களுக்கு தெரியல. அவனுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்? அப்படிலாம் இல்லப்பா, எல்லாரும் கஷ்டப்படுவீங்க, அதை தெரிய வேணாம்னு நினைச்சோம். நீங்க எல்லாம் இருக்கீங்க, உங்க குடும்பத்துக்கு மட்டும் தேடிட்டோம் அடிச்சீங்க. ப்ளீஸ் பேபி. வேண்டாம், உன் மேல எனக்கு கோவம் இல்லை. நீ பேசாத, நீ பேசக்கூடாதுன்னு அவன் தான் சொன்னான். அதனாலதான் சொல்றேன், நீ அமைதியா இரு. உனக்கு இன்னும் வேணா ஆடலன்னு சொன்னோம். அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. வாங்க பேபி, ப்ளீஸ் பேபி வந்து உட்காந்துட்டு பேசுங்க பேபி. இல்லடா, ரொம்ப கஷ்டமா போச்சு. உனக்கு உடம்பு சரியில்லை, நீ இப்படி இருந்திருக்க. எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாம நாங்க மட்டும் கல்யாணம் வேலை பார்த்திருக்கோம். எங்களுக்கு இப்படி இருந்திருக்கோம். காலைல தான் தம்பி வந்துச்சு, கேட்டவொன்னு எழுதி போட்டு வந்திருக்கேன். இங்க என்ன ஆச்சுன்னு தெரியாம நாங்க மட்டும் லூஸ் தரமா கல்யாணம் வேலை பார்த்துட்டு இருக்கோம்ல. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை பேபி, சாரி. நான் தான் சொல்ல வேணாம் சொன்னேன். வாங்க. நீ சொல்ற நிலைமையிலே இருந்திருக்க மாட்டேன். போதும் உன் தலைமையில பழகி போட்டுக்கிறதுலாம். இல்லை பேபி, திட்டுறதா இருந்தாலும் வந்து பக்கத்துல உட்காந்துட்டுங்க. இதான் நிக்க வச்சு பேசிட்டு இருக்கீங்க, உட்கார வைங்க, நான் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். வேணாம், எல்லாம் நாங்க வீட்லயே குடிச்சிட்டோம், எங்களுக்கு ஒண்ணும் வேண்டாம். என்னங்க ரொம்ப கோவமா இருக்காங்க போல. இது கூட சொல்லலை, நம்ம தப்பு தானே. ஏஞ்சல் அது கூட சுத்திட்டு இருப்பாரு. வந்து உட்காந்துட்டு அப்புறம் எவ்வளவு கோவத்தை வேணா காட்டுங்க. உனக்காக வரேன். உன் பக்கத்துல உட்காந்து நீ கொஞ்சம் மூலமா பேசுவல, அதுக்காக வரேன். தட்ஸ் மை பேபி. வாங்க வாங்க. சாரி பேபி, சாரி பேபி, கோவப்படாதீங்க. இல்லடா சொல்லலைன்னா. இவங்கெல்லாம் இங்க இருந்துட்டாங்க, அதனால இவங்களுக்கு தெரிஞ்சது. இல்லைன்னா இங்க யாருக்குமே தெரிஞ்சிருக்காது பேபி. ப்ளீஸ், எல்லாருக்கும் கஷ்டம் கொடுக்க நான் விரும்பல. இந்த பாருங்க இப்படி கஷ்டப்படுறீங்க, எனக்கு எல்லாரும் இப்படி சோகமா பார்க்க பிடிக்கல. ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல, நீ இப்படி இருக்க. இது தெரியாம நாங்க சந்தோஷமா வேலை பார்த்துட்டு இருக்கோமே. நானே இங்க வேலை பார்க்கல திட்டிட்டு இருக்கேன், நீங்க வேற. இல்ல நீ தேறி வா, அப்புறம் பார்த்துக்கலாம் எல்லாத்தையும். இல்லடா ப்ளீஸ் பேபி, நான் ஆசையா இருக்கு, அதை கெடுத்து விட்டுறாதீங்க. சரி ஒன்றும் இல்லை. அப்புறம் என் கூட ஒரு வாரம் தங்குறீங்களா? நான் கல்யாண வேலையார் பார்க்கறது. பேபி இப்படி சொல்லிட்டீங்க. அந்த கல்யாண வேலைலாம் இருக்குல்ல. சரி பேபி, மண்டபத்தை போய் பார்த்து ஃபைனல் பண்ணிடுங்க. வீட்டுல கிளம்பணும், எப்படி மண்டபம் பாக்குறது? பார்த்துட்டு அப்படியே போயிட்டு வாங்களேன். சார் நாளைக்கு கிளம்புங்களேன், இன்னைக்கே கிளம்பணும். அதையாவது நாளைக்கு கிளம்பலாம்ல. அவசரமா போட்டபடியே வந்திருக்குடா. ஏதாச்சும் தெரியாம. சாரி, கஷ்டப்படுத்திட்டல. எல்லாம் ஒன்றும் இல்லை தங்கம், நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கேன். ஆமா, இடிச்சவங்க என்ன பண்ணீங்க? கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? இங்க நமக்கு தெரிஞ்ச ஆளுங்க இருக்காங்க, பார்த்து ஏதாவது பேசணுமா என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லை அங்கிள், அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அவ்வளோ பெரிய ஆள் இடிச்சவன் நான் இருக்கேன்ல, நான் பார்த்துக்கிறேன். என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லி, இங்க ஆளுங்க நமக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க. எல்லாம் நமக்கே நிறைய பேர் தெரியும். ஏன் சும்மா இருக்கீங்க? இங்க பக்கத்துல இருக்கவனே ஏசி தான் அங்கிள். அப்புறம் என்னப்பா அவ்வளோ பெரிய ஆளா? விதி அங்கிள், ஒன்றும் பண்ண முடியல. என்ன சொல்றீங்க? யார் காரணம் சொல்லுங்க, நான் பார்த்துக்கிறேன். இல்லை உங்க பக்கத்துல இருக்கவ தான், முடிஞ்சா அவளை கன்வின்ஸ் பண்ணுங்க, இப்பயே கொடுத்து. இப்பதான் கேஸ் எடுத்து முடிச்சுன்னு பார்த்தா திருப்பியுமா? இப்பதான் எனக்காக வரீங்க? இப்பதான் நீ மதியம் முடிச்சு விட்ட.
என்ன அங்கிள் பிரச்சனை பண்ணி வரும் உன் தங்கச்சி அவரையும் மிச்சம் வாங்குவா பாரு. என்ன வீரா சொல்ற? கொடுக்க கூடாதுன்னு பிடிவாதமா இருக்காது அவதான் அங்கிள். ஏன் ஏஞ்சல் ஏன்? ஒன்றும் இல்லை பிபி, அப்புறம் பார்த்துக்கலாம் ப்ளீஸ். நான் ஒருத்தர் மோதிட்டு போவான் அவனை சும்மா விட சொல்றியா? தெரியாம தானே மோதி இருப்பாரு. தெரியாம மோதி இருந்தா அவனை நின்று அங்க காப்பாத்திருக்கணும். பண்ணல, அப்ப அதுக்கான கூலி அவன் அனுபவிக்கணும். ப்ளீஸ் பிபி. அதெல்லாம் முடியாது. நீங்க கொடுப்பா, நான் பாத்துக்கிறேன். என்ன எப்படி தடுக்கிறேன் நானும் பாக்குறேன். பிபி 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 ப்ளீஸ் 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 ப்ளீஸ். இப்படிதான் நடக்க வச்சிருக்கா. சரி சரி புரியுது. வேணாம் வேணாம் வேணாம், உனக்கு பிரச்சனை ஆயிடும். வேணாம் கம்னரு. ப்ளீஸ் பிபி. சரி, ஒன்றும் தேவையில்லை. போதுமா? இப்படிதான் ஏமாத்திட்டு இருக்கு. ஏன் அப்படி பண்றீங்க? அதால முடியல. நாங்க தான் ஆம்பளை இல்லைல்ல, அதான் வந்தார்ல, அவரை வச்சு முடிச்சுக்கலாம் தான். அப்படி சொல்லாதீங்க. இப்படிதான் உன் பேச்சுக்கு தலையாட்டுறதுலாம் நான் வச்சிருக்கா. அப்புறம் என்ன? ஓ, அடுத்த ஸ்கிரிப்ட் ரெடி ஆயிடுச்சு. எல்லாருமே என்ன டார்ச்சர் பண்ணுங்க பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க. என்னதான் நடக்குதுங்க? இல்ல மாமா, இப்போ இப்படி ரியாக்ட் பண்றாள், அதனால தான் வெயிட் பண்றோம். 3 மாசத்துக்கு கேஸ் தள்ளி தான் போட்டு வச்சிருக்கான். என்ன சொல்ற? கம்ப்ளைண்ட் கொடுக்காம நிக்கலாம் மாமா, அதனால அவனை கண்டு தான் பிடிச்சாச்சு. முடிச்சிட்டீங்க? 3 மாசத்துக்கு இதை ஹோல்ட் பண்ணி மட்டும் தான் வச்சிருக்கோம். மற்றது அப்புறம் பார்த்துக்கலாம்னு வச்சிருக்கோம். அரெஸ்ட் ஆயிட்டோம். இல்ல, இவளுக்கு சந்தேகம் வரக்கூடாதுன்ட்டு வார்னிங் ஜாமீன் போட்டு அவனை வெளியே விட்டுருக்கு. ஆனா அவனை ஒரு ஆள் கண்காணிச்சுட்டே தான் இருக்காங்க. எங்க போறான், யாரை பார்க்கறான், என்ன பேசுறான் எல்லாம். ஒரு 3 மாசம் இவன் வந்து வேற கேஸ்ல இப்போ பிஸி ஆயிட்ட மாதிரி காமிச்சு அப்புறம் இந்த கேஸ் ஓப்பன் பண்ணலான்ட்டு வெயிட் பண்றான். இழுத்து மூடல. இப்படி கத்திரல, இவளுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாதுன்ட்டு தான் தாத்தா அப்பா மாமா எல்லாம் அமைதியா இருக்காங்க. தெரியும் 3 மாசம் ஆனால் வெளியே காட்டிக்கல. வெளியே தெரிய வரப்போது லேடிஸ் மட்டும் தான் கோவமா இருக்காங்க. சரி பரவாயில்ல, மன்னிச்சு போட போட்டோம், இவனை பழச்சாலா போதுன்னு அவங்களா இருக்காங்க. அதனால அது வெளியே தெரியாம பார்த்துருக்கோம். அப்போ இது ஆம்பளைங்க எல்லாருக்கும் தெரியும். வீரா மம்மி அவங்க சொந்தக்காரங்க அவங்களுக்கு தெரியாது. ஏன்? 3 மாசம் கழிச்சு சொல்றேன் மாமா. இதுல ஏதோ வில்லங்க இருக்கு, அப்படித்தானே? ஆமா, 3 மாசம் தானே, பாத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணல, நான் ஓப்பன் பண்றேன். அதுக்கப்புறம் வீராவே சும்மா இருக்க மாட்டேன் மாமா. 3 மாசம் இருக்கு அந்த டைம். அப்பனா சரி. சரி வீரா, நம்ம பொறுமையாக பார்த்துக்கலாம், ஒன்றும் அவசரம் இல்லை. சரி அங்கிள், இஷ்டத்துக்கே நடக்கட்டும், நம்ம என்ன பண்ணட்டும். பாவம், அந்த பொண்ணு பேசக்கூடாதுன்னு கத்தி கத்தி பேசுது. அழவே கூடாது சொன்னாங்க, திரும்பி திரும்பி இப்படி அழுகுது. நான் சொன்னேன்ற ஒரு வார்த்தைக்காக தானே பண்ணுது. பாவம், எவனோ ஒருத்தர் பண்ண தப்புனால என் அண்ணன் எதுவும் கஷ்டப்படுறாங்க. போயிடும் தெரிஞ்சா அழுதுல. அதான் நீ நல்ல பொண்ணை தாண்டி இருக்கிற. ஏன் தான் அந்த விஷயத்த மட்டும் கேட்டுக்கிட்டு தெரியலன்னு எனக்கு தெரியல. அதுலயும் நீ மாறி இருந்தேன்னு எவ்வளவு நல்ல பொண்ணா இருப்ப. அம்மா தாண்டி உன்னை வளர்த்த சின்ன வயசுல. இப்படி இப்படி தகரமா மாறணும். கூட ஃப்ரெண்ட்ஸுங்க நல்லவங்களா தானே இருக்காளுங்க. அவளுங்களாம் ஒருத்தனே லவ் பண்ணி ஒன்னா வந்துட்டு இப்படி வாழ்றாங்க. ஒத்தி வீட்டுல பார்க்குறமா போய் தான் கட்டிப்பன் வேற வைராகியமா இருக்கா. அவங்க கூட வளர்ந்துட்டு அவங்கள பார்த்தே வளர்ந்து என் கூடலாம் வளர்ந்து நீ மட்டும் ஏன் இப்படி மாறின? அழுறாளே, யாரும் நம்மளும் இருக்காங்க. நம்ம சொன்னா அப்புறம் சிவா வருத்தப்படுவாளே. போதும், அதான் அவரும் சொல்லிட்டாருல, அழாத. ஏஞ்சல் இங்க பாரு. சொல்லுங்க பிபி. இஷ்டம்தான், புரியுதுல்ல, அழாத அழாத. சரி பிபி, நான் மாட்டேன். வலிக்குதே. ஆமா. அப்புறம் மண்டபத்தை பார்த்துட்டு கிளம்பலாமா? பொண்ணெல்லாம் பார்க்க வேண்டாமா? பார்த்தேன்னா அவ்வளோதான் சொல்லிட்டேன். அவ்வளோ கோவமா இருக்கீங்க. இல்லி பேசுறவ மறைச்சிட்டால. வாங்க வான்னு. சரி வேண்டாம், ரூம் கூட வா. நான் இங்கே வரல. வேண்டாம், இப்போதானே வந்தா. நெளிஞ்சுக்கிட்டே இருக்காங்க பாருங்க. அவளுக்கு வலி வந்துருச்சு. என்ன சொல்ற? ஆமா தத்தை, எப்படி நெளியில பாருங்க. அவள் நான் மடியில் உட்காரக்கிறதுக்கு காரணம் என்ன? ஒரு மாதிரி சாஞ்சு உட்காருவா. மெத்துன்னு இருக்கும், நம்ம ஸ்கின்ன்றதுனால அது வலிக்காது. சோஃபாலாம் சஜா ஹார்டாக இருக்கும், இன்னும் வலிக்குன்றதுனால தான் அவளை இங்கே கூப்பிட்டு வருது, என் மேலே சாஞ்சு உட்கார வைக்கிறது. மேடம் தான் கோவப்பட்டு கீழே வந்து உட்காந்துட்டு இருக்காங்களே. சாயமும் இல்லை, என் மேலே சாஞ்சாலும் அவளுக்கு அப்பப்போ வலிக்கும்னு அழுத்தி விடுவேன். சாயம் இங்கே உட்காந்தா வலிக்காது. பாரு, எல்லார்கிட்டயும் எல்லாத்தையும் சொல்லுது. லட்சணம் அதிகம் பண்ற என்ன? அது லட்சணம் தான் எனக்கு தெரியுமே. அது தெம்ப உட்காரத்துக்கு இது அது அது கீழே போற. ஓடுறீங்க? மசாஜ் சேரடா நீ. தங்கச்சிக்கு மசாஜ் சேராவே இருந்திருக்க. பொண்டாட்டிக்கு நான் இதுவாக வேணா இருப்பேன். ஆமா தாத்தா, அது இத்தனை நாள் தேர்ச்சுன்னா அது அதோட வில் பவர். அதனால மட்டும்தான் இவ்வளோ தெம்பா இருக்கு. நல்லா கஷ்டப்படுவோன்ட்டு அது எழுந்து உட்காந்துட்டு இருக்கு, அவ்வளோதான். நான் பார்த்தா அது ஒரு மாசம் 1.5 மாசம் பெட் ரெஸ்ட்ல இருக்க வேண்டிய பொண்ணு. உடம்பு ஃபுல்லாக டேமேஜாக தான் இருக்குது. அதுக்கு உடையில கட்டு போடலன்றதுக்காகலாம் அவள் தெம்பா இருக்கான்னு அர்த்தம் இல்லை. கஷ்டப்படுவோன்ட்டு அது எல்லாத்தையும் கைட்டி வச்சுன்னு இருக்கு, அவ்வளோதான். அவள் கொஞ்ச நேரம் இது வந்தாலும் முதுகு எப்படி வலிக்கும் எனக்கு தெரியும், நான் பார்த்துருக்கேன். அதனால தான் அப்பப்போ அமுத்தி விடுவேன். வலிக்குதாடி? திரும்ப தேவையில்ல, அப்படியே சொல்லு. இல்லம்மா, வலிக்கலம்மா. உண்மைய சொல்லுன்னு. வலிக்கலன்றது எவ்வளோ வலியோடு சொல்கிறா பாருங்க. ஆமா, இவர் ஒருத்தர் லைட்டா வலிக்குதுமா, வேற ஒன்றும் இல்லை. டேய், போதால தூக்கிட்டு போட. அப்போலாம் வரல வட்டி வாங்கிட்டு தம்மான கோமா தான் இருக்கவா. வரல. நான் இப்படி சாவடிக்கிற வழியில துடிக்கிற எனக்கு அதை பார்க்கும்போது இதுக்காண்டி இப்படி குடும்பம் 10 நிமிஷம் ஒரே கொண்டுறேன். ஆனா என்னை கூட்டிட்டு போ.
அவனுக்கு எழுந்தன் போய் காலை வெட்டிடுவேன். உங்க சண்டையில் என்ன எனக்கு குத்து பாவுண்டாவ தவிர யார்கிட்ட போகக்கூடாது, புரியுதுல? என்ன போலீஸ்காரன் வந்துட்டு அவ்வளவுதான் பார்த்துக்கோ. அவனே அத்தோட கணக்கான அதை தூக்கிட்டு போயிட்டு இருந்துருவேன். என்னை பத்தி தெரியும்ல? போலீஸ்காரன் எங்க தூக்கி போனாலும் கண்டுபிடிப்பேன். என்ன தூக்கி போனா தானே கண்டுபிடிப்பேன். வேலையும் பிடிச்சிடும், செஞ்சாலும் செய்வோம். ஒன்னும் இல்லை தம்பி, நீயும் விஷயத்தை பார்த்துக்கோ. அண்ணா தூக்கிட்டு போவான். ஒன்றும் இப்போ யாருன்னே தெரியல. எனக்கு ஒன்றுமே புரியல. இடத்த இன்னொரு எடுத்துட்டான்றது எனக்கு எவ்வளோ பெரிய வழியா இருக்கு. எவ்வளோ நேரமும் உனக்கு கூப்பிடுறேன். என்ன கூப்பிட்டு எப்போ கூப்பிட்டேன்? மாமனாரை பார்த்தா அவ்வளோதான், உலகத்தையே மறந்துடு. அப்படியே எந்த நடுங்குவியோ, எவ்வளோ அண்ணா தூக்கிட்டு போன்ற. நீ என்னையா தானே என்ன அப்போ ஒன்று தானே கூப்பிட முடியும், வேற யார் கூப்பிடுறது? இல்லை அது வந்து புரியல. அண்ணா நீ தானே? ஆமா நான் தான். அப்புறம் உன்னை கூட போய் பக்கத்து வீட்டில் கேட்க முடியும்? சாரி, இதை வந்துட்டு என்னதான் தூக்க சொன்னால நான் கூட அவன் நினைச்சிட்டேன். அப்போ எச்சல கூட என்ன தூக்க சொல்லியிருக்கு. அவளை தூக்குனா நீ காலை உடைச்சிருவேன். என் தங்கச்சி நான் தூக்குவேன், என்ன பண்ணுவேன்? நீ அவ்வளோதான் சொல்லிட்டேன். மாடி ரூம் கூட்டு போகணுமா இல்லை எங்கள் வீட்டுக்கு கூட்டு போகணுமா? என்ன சொல்ற? என் தங்கச்சியை மாடியில் கூட்டு போய் விடவா இல்லை எங்கள் வீட்டுக்கு கூட்டு போயிடவா? ஒன்றும் சொல்லலப்பா, ஒன்றும் சொல்லலை. இவன் இருக்கிற காண்டித்தவனு தூக்கிட்டு போயிடும் போல. இவன் வந்து பொறாமையில் இருக்கான். இதான் சக்கரம் அவளை தள்ளி வச்சிரும். கும்பிடு உன் தங்கச்சி கும்பிடு. உன் பக்கமே நான் வரலப்பா, வரல. அவனே அந்த பயம் இருக்கட்டும். சரி இதை வந்துட்டு தாங்க வா, நான் தூக்கி போகிறேன். பொறாமக்காரன் இதுக்கு தான் காத்துட்டு இருந்தான் போல. 2 பேருக்கும் இந்த பொறாமை ஏனோ இல்லை, நான் பேசிடக்கூடாது. 2 பேருக்கும் பொறாம வருது. இவதான் நானே வரேன். அதுல ஏன் தான் உங்களுக்கு பொறாமையோ தெரியல. ஆடி செல்ல கூட்டு நான் ஒரு ஆனந்தத்துக்கு அடி மூஞ்சி வாங்கிருக்கு. இல்லையா பண்ண போறீங்க? ஆமா, இங்கதான் பட்டு புடவெல்லாம் இருக்கும். அதான் நாத்து இல்லாம வர்றது ஒரு மாதிரியா இருக்கு. நான் நாத்து இல்லாம ஷாப்பிங்கே வந்தது இல்லைல்ல. எங்களுக்கும் அப்படிதான் இருக்கு. இவ்வளவு பெரிய ஷாப்பிங் அவ இல்லாம. இங்கே நின்று பேசிட்டு இருந்த டைம் ஆயிடுவாங்க உள்ள போல. போலண்டா உட்காரு. முடிஞ்சிடும். நீங்க பாருங்க, மென்ஸ் கலெக்ஷன் பாக்குறோம். எனக்கு எல்லாருக்கும் பார்க்கணும்ல. மென்ஸ் கலெக்ஷன் பார்க்க போறீங்க? ஆமா ஆமா, சரி போய் பாருங்க. ஒருவேளை எங்களுக்கு அமைஞ்சிச்சுன்னா சொல்றோம், அதே கலர்ல பாருங்க. ட்ரை பண்றோம். ஆனா மோஸ்ட்லி எங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் போடுவோம். ஆனா நாங்களாம் 1 மார்க்ல உங்களுக்கு பண்ணிருக்கோம். சரி என்ன பண்ணுங்க பாங்க. வாடப்போலாம். போதும் ஓடிடுறாங்க. அப்படி ஓடலினாதான் ஆச்சு. எங்க அந்த அண்ணாவை காணும்? நான் வாங்க சொல்லுங்கம்மா. கல்யாணத்துக்கு சாரி பார்க்க வந்துட்டு கொஞ்சம் காட்டுறீங்க? எடுத்து போறேன். எந்த ரேஞ்சுமா? 5க்குள்ள போடுங்க. என்கேஜ்மெண்ட் சாரிடி. நான் லெஹங்கா ஃப்ராக் அதில் தான் பார்க்க போறேன். இது வெறும் என்கேஜ்மெண்ட்டுக்கு தானே, இது போதும். சரிக்கா, அவங்க சொல்றாங்களா அப்படி காட்டிடுங்கக்கா. சரிம்மா. இதெல்லாம் என்னதுக்கா? நம்ம புடவை நீங்க கேட்ட ரேஞ்சில். இவ்வளோ பார்டர் வேணாங்க, கொஞ்சம் கம்மியாக காட்டுங்க. சரி இதை எடுக்கிறேன். இதோட சின்ன பார்டர் இது பாருங்க, நான் வேற எடுக்கிறேன். இன்னும் வேற மாதிரி பார்க்கலாமா? சரி எடுக்கட்டும். ஐயோ இவ்வளோ பெரிய பார்டரா? எடுக்காது எடுக்கணும், அதை பாருமா. ஓ அப்படி சொல்றீங்களோ? இல்லக்கா இல்லை வேண்டாம். எனக்கா ஓல்டு மாடலாக காட்டு. திருப்பி எல்லாம் இதை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கம்மா. அதான் இப்போ திருப்பி ரீஸ்டாக் வந்திருக்கு. பேப்பர் சில்க்மா, இதை பார்க்குறீங்களா? இது எப்படி இருக்கு? லைட் வெயிட்டாக இருக்கும்ல. வேண்டாண்டி. சரி இருமா, சிங்கிள் பீஸ் கலராக இருக்காது, வேற கலர் இருக்காது. அதை வேணா தரேன், காட்டுங்கக்கா. அம்மா இது பாரு. அக்கா ஒயிட் கட்டினா நல்லா இருக்காதுல கல்யாணத்துக்கு, வேற காட்டுங்க. காட்டு. அக்கா ஒயிட் வேணாம்னா பார்டர் ஃபுல்லாக ஒயிட்டாக தான். அது ஹாஃப் ஒயிட்மா, ஒரு மாதிரி லெமன் சந்தனமும் கலந்த மாதிரி. ஓ காட்டு. ஓ பார்த்துக்கோங்க. போதும் நாங்கள் போட்டதுலேயே பார்த்துக்குறோம். என்னடி நீ அப்படி பேசுற? மேலே வச்சு பாருமா, அப்பதான் தெரியும். மேலே போட்டு பாரு, அப்பதான் தெரியும். நல்லா தான் இருக்கு. இதில் ஒன்று சூஸ் பண்ணிக்கிறோம்க்கா. சரிம்மா பார்த்து பண்ணி. எனக்கு நல்லா இருக்குல்ல? இப்படி பிடுங்கி தான் கேட்பியா? அதிசயமா இவ்வளவு சீக்கிரம் முடிக்கிறேன். இல்லை கவுன் லெஹங்கா அதில் தான் கான்சன்ட்ரேஷன். எப்படி சொல்ற? ஆமாம், இதுலலாம் பெருசாக கான்சன்ட்ரேஷனே கிடையாது. ஏன்னா இதை அப்படியே விட்டுற போகிறேன். புரியல. இதில் ஒரு பட்டு புடவை கட்டுறோமா, வீட்டிலே இருக்க புடவை தான் கட்டணும். அதனால் அம்மா அதுக்கெல்லாம் புடவை ரெடி பண்ணி வச்சுட்டாங்க, அதை தான் கட்டணும். அதுக்கப்புறம் தட்டு மாற்றினதுக்கப்புறம் இதை கொடுப்பாங்களா, இதை 5 நிமிஷம் கட்டி ஃபோட்டோ எடுத்துட்டு அவ்வளோதான். அது கொஞ்ச நேரம்தான். ஃபோட்டோவும் பெருசாக ஃபோட்டோகிராஃபர்லாம் சொல்லலாம், அவன் வேணான்னு சொல்லிட்டான். அதனால் நானும் விட்டுட்டேன். எனக்கும் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. ரிசப்ஷனில் பார்த்துக்கலாம் இல்லை ஃபோட்டோ ஷூட்டும் அப்படின்ட்டு. ஆனால் ஃபோட்டோ ஷூட் மட்டும் சொல்லியிருக்கேன், பார்க்கலாம். ஆனாலும் கல்யாணத்தில் எனக்கு பெருசாக அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. போனாலும் செல்ஃபி எடுக்க இதுல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்ற? ஏன்னு தெரியல, எல்லாமே ஃபோட்டோ எடுக்கணும்னு தான் நான் ஆசைப்படுவேன். ஆனால் இந்த கல்யாணம் வந்ததுக்கப்புறம் எனக்கு எதுவுமே பண்ணிக்க பிடிக்கல. வேற ஏதாவது வேணுமா? நாங்கள் சூஸ் பண்ணிக்கிறோம், நீங்கள் அந்த கஸ்டமருக்கு வாருங்க. இருக்கட்டும். ஒன்றும் பிரச்சனை இல்லைக்கா, நாங்கள் பேசிட்டு இதில் தான் ஒன்று தான் சூஸ் பண்ண போகிறோம். சரிம்மா. பரவாயில்ல, 2 பேரும் பார்க்க முடியுது அட் டைம்ல. என்னடி சொல்ற?
ப்ரீ வெட்டிங் ஷூட்டு, போஸ்ட் வெட்டிங் ஷூட்டு, எவ்வளோ பிளான் வச்சிருந்தேன், எதுவுமே பிடிக்கல. இப்போ அந்த ரிசப்ஷனே வேணுமான்னு தோணுது. காசு சேர்த்து வச்சு என்ன பண்ண போறீங்க? ஃபாரினுக்கு ஹனிமூன் போலான்னு இருக்கோம். நீங்க அவ்வளவு வசதி குறைவு, அதனால காசு சேர்த்து வைக்கிறீங்க. உங்க வீட்டுக்கார சைடு அவ்வளவு வசதி குறைவு தானே? ஆச்சா, நிஜமாவே இன்ட்ரெஸ்ட் இல்லடி, இருந்தா நான் சொல்ல மாட்டேனா? இதெல்லாம் வேணும்னு அடம் பிடிச்சி பண்ணிக்கிறவானா, நானே வேணான்றல. அப்ப யோசிச்சு பாரு. ஆமா ஆமா, எனக்கு கூட இந்த ப்ரீ வெட்டிங் ஷூட்லாம் பிடிக்கல. நானும் அதெல்லாம் வேணாம் சொல்லிட்டேன். ஏன்னா அதை நிறைய ஃபாரின்லேயே பண்ணிட்டீங்க. ஆமா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கே தானே, அங்கே எல்லா கல்யாணத்துக்கும் போகும்போது அவங்களோட ஷூட்டிங்ல நானும் தனியா போட்டு எடுத்து அவருக்குள்ள எடுத்துட்டேன். அந்த போட்டோ ஷூட்டிங் அங்கத்தி கல்ச்சர் தான் பிடிக்கும். அதனால அதெல்லாம் நான் அப்பவே எடுத்துட்டேன். அதெல்லாம் நம்ம ஒரு ஆல்பமா பண்ணி வச்சிருக்கோமே. இப்படி விஷயத்த சொல்லவே இல்லை. சொல்லல. சரி, போட்டோவே காட்டிட்டேன். ஓகே சரி, ஒன்று சூஸ் பண்ணு, அடுத்துல எங்க போ. ஆமா ஆமா, சிவா நீங்க கூட வந்த பாரு. சிவா திட்டாது. 2 பேரும் கிளம்பிட்டீங்கல்ல, ஆஃபீஸ் விஷயம் நினைச்சிட்டு இருப்பா. அவனை கேட்குறேன், தப்பா நினைக்காதீங்க. எங்க கூட இருக்க பிடிச்சிருக்குன்னு எங்களுக்கு தெரியுது. அப்புறம் ஏன் நீங்க எங்களை அவாய்ட் பண்றீங்க? சிவாக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. ஏன்னா நிறைய நாள் அவ என் கூட தனியில எப்படி சொல்றது, என்ன சொல்லுவாங்க அதை, என் தனிமைக்கு ஹெல்ப் பண்ணிருக்கால. இப்ப அவ தனியா இருக்கால, அதனால கெட்டவங்களா இருந்தாலும் இருப்பீங்க. சாரிங்களா, தப்பா நினைக்காதீங்க. உங்களுக்கு அவங்கள பத்தி எந்த அளவுக்கு தெரியும்னு எங்களுக்கு தெரியல. என்னால உங்களுக்கு எந்த கெட்டதும் நடக்காது. எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு எந்த கெட்டதும் நடக்காது. எல்லாரையும் நான் மன்னிச்சிட்டேனா, எல்லாரையும் நான் ஏத்துப்பேனா, அதுவும் எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு உங்க கேங் பிடிச்சிருக்கு. நீங்க ஃப்ரெண்ட் எவ்வளவு ஜாலியா, அந்த மாதிரி ட்ரூ ஃப்ரெண்ட் எனக்கு இல்ல. அதனால எனக்கு இது பிடிச்சிருக்கு. அதனால எப்பயா சான்ஸ் கிடைக்கும்போது உங்க கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன், அவ்வளவுதான். நீங்க மென் ஃபீமேல் ஃபாரின்ல கூட எனக்கு தெரிஞ்சு இந்த கல்ச்சர்ல இருக்கும் தான். ஆனாலும் ஏன் என்ன சொல்றது, என்னோட லவ்வர் இன்னொருத்தி கூட க்ளோஸா இருந்தா எங்களுக்குமே ஒரு பொசசிவ்னஸ் வரும். ஆனா இங்க அப்படிலாம் இல்லை. இப்போ திவ்யாக்காக உங்க புருஷன் திட்டினாலும் நீங்க திட்ட வாங்கிக்கிறீங்க. அவளுக்காக திட்டாரெல்லாம் யோசிக்கல. அதே மாதிரி உங்க புருஷன் கூட இருந்தாலும் வீரா தப்பா நினைக்கல. அது ஃபாரின்லயும் இருக்கும். ஆனாலும் அது எனக்கு எப்படின்னு சொல்ல தெரியல. ஆனா இது ஒரு பியூர் கேங்கா இருக்குல்ல, எனக்கு அது பிடிச்சிருக்கு. நேற்று ஒரு புதுசா வந்தாரு ஒருத்தர், அந்த இன்ஸ்பெக்டர் ஏசியா, அவர் மடியிலே உட்கார, அது யாருன்னு கூட எனக்கு தெரியல. ஆனா யாருமே அந்த வீட்டுல தப்பா நினைக்கல. இவர் அவளை தூக்கிட்டு வராரு, கொஞ்சறாரு. வீரா கிட்டயும் தப்பா தெரியல, அவங்க அண்ணன் கிட்டயும் ஒரு பொசிஷனஸ் பார்த்தனே தவிர, ஆனா அரசுமே தப்பா நினைக்கல, யாருமே தப்பா நினைக்கல. அது ஒரு மாதிரி ஜாலியா இருக்கீங்க எல்லாரும் முன்னாடியும். எல்லாரும் திட்டிக்கிட்டு பார்த்ததுக்கு அந்த ஃபேமிலியே, அவங்க அப்பா திட்டுறது, அவங்க அம்மா கொஞ்சறது, அந்த மாதிரி அவங்க அப்பா கிட்ட போட்டு கொடுக்கறது, அது மாதிரி நீங்க எல்லாருமே ஒத்துமையதோ பிரகதி எல்லாரும் அவங்கள கொஞ்சறாங்க, அந்த மாதிரி இருக்குல்ல. அதனால எனக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்கு. அதுக்கு கையில் அந்த வீட்டு பொண்ணாவே மாறிட்டாரு. கல்யாணத்துக்கு முன்னாடி தான் இருக்காது, தப்பா தெரியல. ஃபன்னா என்ஜாய் பண்ணிக்கிட்டு அவங்க வீட்டு பொண்ணாவே அவளை இப்பத்திலேருந்தே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எனக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்கு. ஒரு மாப்பிள்ளை பார்த்துரும், செட்டில் ஆயிடுங்க. எல்லா ஃபேமிலியும் இங்கே இருக்கு, நீங்க இங்க செட்டில் ஆகலாம். என்னால் அப்படி முடியாதுல்ல. என் மொத்த ஃபேமிலியும் அங்கதான் இருக்கு. நான் இப்ப இங்க இருக்கேன், ஆனா எத்தனை மாசம் இங்கன்னு எனக்கு தெரியல. பட் நான் பேக் டு நார்மல் அங்க போய் தான் ஆகணும். சில காரணங்களுக்காக வந்திருக்கேன், அவ்வளவுதான். என்னவா இருக்கும்? இல்லையே, கேர்லி காப்பா இருக்குமோ? இது இப்பதான் ஒரு கண்டத்துல இருந்து வந்திருக்கா, அதுக்குள்ள அடுத்தது யோசிக்க அடிக்கடி. சரி, வாங்க ஷாப்பிங் பார்ப்போம். தயவு செஞ்சு அதை பார்ப்போம், வாங்க. என்னது அதோட பாரு, நீ பாருடா, பாரு. நம்ம சுத்திட்டு இருக்க மாதிரி இல்ல, அதனால சுத்தி பார்க்கலாம், தப்பு இல்லை. இன்னும் சுத்திக்கிட்டே இருக்கும். இங்க பாரு, யாருக்கும் ட்ரெஸ் எடுத்தாச்சுடா, உங்க ஆள் தாண்டி எடுக்கல. நெக்ஸ்ட் 2 minutes பாரு எப்படி இருக்கு. ஓகே, நாட் பேட். ஜஸ்ட் லைக் ஃபார்மல்ஸ். இது எப்படியா இருக்கு? பக்கா ஃபார்மலா இருக்கு, ஆஃபீஸ்க்கு போற மாதிரி. நோ பிசினஸ் மேன் மாதிரி. வேஸ்ட். இது கூட ஓகே தான். நமக்கு ஒன்று இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் பார்த்துமே அதை ஃபைனல் பண்ணிடலாம். அப்பவே சொன்னேன், அதை போய் பண்ணுவோம். ஓகே, இந்த மாதிரி லெஹங்கா போட போற? எனக்கு எந்த ஐடியாவும் இல்லப்பா. எனக்கு புரியல, கல்யாணம் உங்க 2 பேருக்கு தானே. லெஹங்கா என்ன, ஃப்ராக் என்ன, எனக்கு எந்த ஐடியாவுமே இல்லை. நான் முழுக்க அவளை நம்பி இருந்தேன். இப்ப இப்படி பண்ணிட்டா என்ன? அவளா பண்ணா? அந்த குடும்பம் தான். என்ன தெரியாத உண்மையாவா இருக்க போகுது? வீட்டுல வந்து மன்னிப்பு கேட்டது பண்ணி வச்சிருக்காங்க, அப்புறம் என்ன தெரியட்டும். அவளை போய் நங்குன்னு கொட்டிட்டு வர்ற போல கோவம். எனக்கு கத்தி வச்சு சதக்குன்னு குத்துன போல கோவமா இருக்கு. அதனால எனக்கு ஒரு பொட்டு சூஸ் பண்ணா கூட என் பாய் தான். என்ன இப்படி பண்ணிட்டாங்களே. எனக்கு வாங்கி வைக்கிறதே என் லவ் தான். நான் எங்க பாதி ஷாப்பிங்க்கு வந்திருக்கேன்.
சரி, அது காலி ஆயிடுச்சுன்னு வாங்கி வைக்கிறதே அவதான். சரி, எனக்கு அவளை பார்க்கவே கஷ்டமா இருக்கு. அவ மாதிரி புலம்ப முடியலங்க. இப்படி இருக்கா பாருங்க. இன்னொரு ஆரத்துக்கு எவ்வளவு நாள் ஆகும் தெரியுமா? அந்த கை கால்லாம் ஒரு இடமா உட்கார்ற கேஸா அது? சொல்லுங்க, ஓட்டுக்கிட்டே இருப்பா. அந்த அண்ணாவும் பேசுறாரு, ஆனா அவர் பக்கம் பாவமா தான் இருக்கு. இந்த அளவுக்கு தாங்கி இருக்கிறதே பெரிய விஷயம்தான். எப்படி அவன் கோவத்துல கண்ட்ரோல் பண்ணி இப்படி இருக்கான்னு எனக்கு இப்ப வரைக்கும் புரியல. அவன் மனசுக்குள்ள என்ன யோசிச்சுட்டு இருக்கான்னு எனக்கு இன்னைக்கும் தெரியல. அதாவது பாய்ஸ் அதெல்லாம் யோசிக்கும் போது எனக்குமே அந்த பயமா தான் இருக்கு. ஏதோ உள்ளுக்குள்ளேயே யோசிச்சு அவர் ஏதாவது பண்ணுவாரோ அப்படின்ற வேற யோசனையா இருக்கு. இவளும் வேற அவர் கூட க்ளோஸாவே இருக்க மாட்டா. ஏன் அடிக்கடி சண்டை போட்டுக்கிறாங்கன்னு எனக்கு புரியல. என்ன நினைச்சிட்டு இருக்குங்கன்னு யாருக்கு தெரியும்? சீக்கிரமா எடுத்துட்டு கிளம்பும். எனக்கு பெருசா இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லை. இப்ப என்ன, உங்களுக்கு உங்க நாத்து செலக்ட் பண்ணும். வீடியோ கால் போடுங்க, பாருங்க, செலக்ட் பண்ணுங்க. இல்லையா பிடிச்ச 4 ட்ரெஸ் போட்டோ எடுத்து அனுப்புங்க. இல்லையா இந்த இடத்தையே வீடியோ எடுத்து ஷேர் பண்ணுங்க. அதெல்லாம் அவ மார்க் பண்ணி அனுப்ப போறா. ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்ப போறா. அட ஆமால, வா வா வா, அதே பண்ணிடுவோம்.